இன்று தங்களுக்கு பதிலாக நான் அந்தகாசுரனை காணச் செல்வேன். அந்தகாசுரன் எனக்காக காத்திருக்கின்றான். அதை பற்றின கவலை தங்களுக்கு வேண்டாம். சிவனை காண காத்திருப்பவரின் முன்னிலையில் சிவனே செல்வார். ஹர ஹர மகாதேவா. வணங்குகிறேன் தந்தையே. வணங்குகிறேன் தாயே. கணவரை காப்பாற்றுவதற்காக நான் என் மகனை இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் தள்ளுவதற்கு தயாராக இல்லை. அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிய நான் செல்வேன். வேண்டாம் தாயே, தாங்களே சிவனும் சக்தியும் ஆவீர்கள். மாயங்கள் யாவிற்கும் அப்பாற்பட்டவர்கள். உத்தேசம் நிறைவேற்றுவது தங்களின் தர்மமே. தந்தையே, அன்னையே, தங்களது பொறுப்பு இப்பிரபஞ்சத்தை காப்பது மட்டுமே. தாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் அந்தகாசுரனுக்கு தீர்வு நிச்சயம் கிட்டும். மேலும் தாயே, முதல் முறையாக தந்தை மீது நான் கொண்ட அன்பை வெளிப்படுத்த, மேலும் கடமையை நிறைவேற்ற நல் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. மறுக்க வேண்டாம் அன்னையே, நான் செல்ல அனுமதியுங்கள். சென்று வருகிறேன். ஹர ஹர மகாதேவா. அந்தகாசுரா, சிவமைந்தன் கணேசன் வந்து கொண்டிருக்கிறான். சிவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற பிரம்மையிலிருந்து மீண்டு வா அந்தகாசுரா. பகல் கனவை காண்பதை தவிர்த்து விடு. ஏனென்றால் சிவனின் முன்னிலையில் செல்லும் பொழுது உனது பலத்தை நீ மறப்பாய். சிவனின் சக்தியை மட்டுமே உணர்வாய். சிவநாமத்தை துதிக்க துவங்கு. ஹர ஹர மகாதேவா. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. குரோதம் கொண்டு நான் தங்களை மிகவும் அவதூறாக பேசிவிட்டேன் மகாதேவா. ஆயினும் தாங்கள் என்னை காப்பாற்ற வந்தீர்கள். தங்கள் கருணையை புரிந்து கொள்ள மறுத்த என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இந்த மூடனுக்கு தங்கள் பெருந்தன்மை தென்படவில்லை மகாதேவா. நானும் மன்னிப்பு கோருகிறேன் தந்தையே. சிவன் அனைவருக்கும் சொந்தம் என்பதை நிரூபிக்கவும் தேவேந்திரனின் வேதனையை தாங்கள் போக்குவீர்கள் என்று புரிய வைக்கவும் தான் இவ்வாறு செய்தேன். மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். எழுவாய் இந்திரா. தங்களது மனதில் என் மீது வன்மம் இருந்திருக்கலாம். ஆனால் எனது மனதில் தங்களுக்கான அன்பு மட்டும் உள்ளது. அது என்றும் நிலையானதே. இந்திர தேவா, தங்களின் தவறுகளை மன்னித்தருளுகிறேன். ஹர ஹர மகாதேவா. இந்த இந்திரன் இக்கணமே வையகத்தோர் முன்னிலையில் கூறுகிறான், மகாதேவர் அனைவருக்கும் சொந்தம். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா.